ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் அரைச்சி விட்ட பூண்டு ரசம் அண்ட் வெண்டைக்காய் காய், அதாவது ஓக்ரா சப்ஜி தான் பண்ண போகிறேன். என்னோடய ப்ரீவியஸ் ரெசிபீஸில் ஓக்ரா சப்ஜி பண்ணுறதை நான் காமிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணியிருக்கேன். ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு ரசத்துக்கு ஒரு தக்காளி, பூண்டு தேவையான அளவு பூண்டு பல், பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு இல்லாமல் பண்ணிக்கலாம். பட் இது பூண்டு ரசம் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய பூண்டு போட்டு தான் நான் பண்ண போகிறேன். அப்புறம் மிளகா அண்ட் தென் அதுக்கு அரைச்சி விட்றதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இதெல்லாம் காயெல்லாம் நறுக்கிற சமயத்தில் உங்களோட இன்னொன்று நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஓக்ரா சில சமயம் சில பேருக்கு ஓக்ரா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஓக்ராவில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓக்ரா இட்ஸ் வெரி லோ இன் கேலரி, ஆனால் அதே சமயத்தில் இட்ஸ் ஃபுல்லி பேக்ட் வித் நியூட்ரியன்ஸ். ஓக்ராவில் வைட்டமின் சி இருக்குது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் சப்போர்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம். எப்பயாவது யாருக்காவது இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஓக்ரா நிறைய சேர்த்துக்கோங்க. இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்பிங் வித் யுவர் இம்யூன் சிஸ்டம். அது மாதிரி இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி சப்போர்ட் ஹெல்த்தி பிளட் சுகர். ஏன்னா இப்போ பிளட் சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இது இட் வில் ஹெல்ப் யூ கண்ட்ரோல் யுவர் பிளட் சுகர். அண்ட் ஆல்சோ இது டாக்டர்ஸால் சொல்லப்படுறது என்னென்னா இட் ஹேஸ் ஆன்டை கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ். இது நான் சொல்லலை, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை பற்றி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக ஓக்ரா ரொம்ப பிடிக்கும். அதை வத்த குழம்புல போட்டாலும் சரி, சாம்பாரில் போட்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக காய் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் எனக்கு ஓக்ரா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸை ஓக்ரா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு ரசத்துக்காக பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி, மிளகா, அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர, ஜீரகம், மிளகு, மிளகா வத்தல். ஸோ இந்த அளவுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் வறுக்க போகிறோம் ரசத்துக்காக. ரசத்துக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு அரைச்சி விடுறதுலையும் போட போகிறேன், ஆனால் அப்படியே கொதிக்க விடுறதுலையும் போட போகிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு கொத்தமல்லினா அவ்வளோ இஷ்டம். ஸோ நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட சமையலில் போடுறதுக்கு. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஓக்ரா கறிக்கு அவகாடோ ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துடலாம். கடலை எடுத்துட்டுருக்கேன் ஓக்ரா காய்க்கு. கடலை ப்ளஸ் தேங்காய் இதெல்லாம் தான் நம்ம வறுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரசத்துக்கு வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகா வத்தல், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன். நல்லா உங்களுக்கு காரம் வேணும்னா நல்ல காரசாரமாக இன்னும் கொஞ்சம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு மிளகா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பொன் முருவலாக வறுத்து எடுத்துட்டுருங்க. இதை வச்சுட்டு இப்போ நம்ம ஓக்ரா கறிக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வறுக்க போகிறோம். நான் இதில் 1 கப்பு தேங்காய் பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பீனட்ஸ், அதாவது கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். ரசத்துக்கு நான் வறுத்ததை காமிச்சேன் இல்லையா, அதை பொடி பண்ணியிருக்கேன். இதில் மிளகா, உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் அண்ட் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறதோட நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுதான் ரசத்துக்கு போட போகிற பொடி. அதுக்கு நடுவில் தேங்காய், அதாவது வெண்டைக்காய் பண்ணுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்லாம் போட்டு அந்த வெண்டைக்காவையும் போட்டு வறுத்துக்கிறேன். வெண்டைக்காய் வறுக்கிறதுலாம் முன்னாடியே என்னோடய சேனலில் காமிச்சிருக்கேன். ஸோ நான் அதை பெருசாக காமிக்க போகிறதில்ல. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். அந்த வெண்டைக்காய் வறுப்படுற சமயத்தில் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். தக்காளி, அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிற பூண்டு பல் எல்லாத்தையும் வேக விட்ருக்கேன். அதெல்லாம் நல்லா வெந்த அப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் கலந்து அதையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். புளிஜலத்தையும் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ரசம் நல்லா கொதித்து அந்த போட்டிருக்கிற பூண்டு தக்காளியெல்லாம் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஓக்ராக்கு கடலைப்பருப்பு, தேங்காய், மிளகா வத்தல் காரத்துக்காக இதை 3ஐயும் வறுத்துட்டு நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வறுப்பட்ட அப்புறமா
நம்ம அதெல்லாமும் போட்டுற போகிறோம். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டோன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் ரொம்ப எண்ணெய் போடாமல் அவகாடோ ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நமக்கு வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. மொறுன்னு வரத்துக்காக நான் விட்டு வச்சுருக்கேன். ரசம் இப்போ கொதிச்சிடுது இல்லையா, இதில் நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு அண்ட் தோரம்பருப்பு ரெண்டையும் போட்டு வேக விட்டுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் போட்டுற போகிறோம். ஸோ இப்போ நல்லா இனிமேல் ரசம் கொதிக்க வேண்டாம். நுரைச்சி வந்த உடனே தாளித்து கொட்ட போகிறோம். நெய்யில் கடுகு கருவேப்பிலை இது மட்டும்தான் நான் தாளித்து கொட்டுறேன். அண்ட் மேலே நல்லா கொத்தமல்லி போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுற போகிறேன். ஸோ தட் அந்த கொத்தமல்லியோட வாசனை ரசம் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே நிறைய கொத்தமல்லி போட போகிறேன். நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. அதே மாதிரி வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுது. அது மேலேயும் நான் நிறைய கொத்தமல்லி போட போகிறேன். இதுதான் சொன்னேங்க, வெண்டைக்காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். சப்போஸ் நட்ஸ் குழந்தைகளுக்கு வேண்டான்னு ஃபீல் பண்ணலன்னா ஜஸ்ட்டு தேங்காவும் மிளகாவத்தலும் போட்டு கூட அரைச்சிக்கலாம். Hope you like this video. I'll see you again soon. Bye for now from Relax with Raji. உங்கள் ராஜி.